பெருமாள்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக திருவிழா, சாதனை வாக்குப்பதிவு, பாராட்டுக்குரிய மக்களின் பொறுப்புணர்வு. 84% என்ற சாதனை அளவில் வாக்களித்து ஜனநாயகத்தை பாதுகாத்திடும் கடமையை தமிழ்நாடு வாக்காளர் பெருமக்கள் சரிவர ஆற்றியுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாடு வாக்களித்து விட்டது. மே 4 தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் ஒன்றாக என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட வாக்குப்பதிவில் வாக்காளர்களை பாஜகவினர் மிரட்டியதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. பாஜக வேட்பாளர்களை பொதுமக்கள் விரட்டியடித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் சென்னை CIT காலனியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையாற்றிய பின் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினரான கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து வரலாறு மீண்டும் திரும்பும், திமுக ஆட்சி தொடரும் என தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கான எரிபொருள் உர பாதுகாப்பு உறுதி செய்வதில் மோடி அரசு இரட்டை தோல்வி அடைந்துள்ளது என்றும் தனது தோல்விகளை தொகுதி மறுவரையறை நாடகங்கள் மூலம் திசை திருப்ப முயல்கிறது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். ரயிலா கோவிலா என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. ரயில் பெட்டி என்பது வெறும் பயணம் செய்யத்தான் என்ற நிலையை உடைத்தெறிந்து இந்திய ரயில்வே இப்போது நடமாடும் நவகிரக தலமாக உருவெடுத்திருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் குளிர்பெட்டியில் உள்ள மேல் படுக்கையை அப்படியே ஒரு குட்டி கோவிலாக மாற்றி அங்கு தீப ஆராதனை நடந்துள்ளது. இந்த காட்சி வைரலாக பரவி வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை ரயில் நிலையத்தில் நின்றிருந்த சுற்றுலா ரயிலில் இப்படித்தான் பக்தி என்ற பெயரில் சமையல் செய்ய போய் தீ விபத்து ஏற்பட்டு 8 பேர் உயிரிழந்துள்ளனர். நெருப்புக்கும் பக்திக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், ரயில்வே அமைச்சரே பஜனை காணொளிகளை பகிர்ந்து ஆசி வழங்கும் போது நாங்கள் ஒரு தீப ஆராதனை காட்டக்கூடாதா என்று பக்தர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ரயில்வே சட்டங்கள் எல்லாம் சாதாரண மக்களுக்குத்தான், சாதாரண பயணிகளுக்குத்தான் போலிருக்கிறது. ஆனால் உயிருடன் விளையாடும் இது போன்ற ஆன்மீக சாகசங்கள் ரயிலை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லாமல் இருந்தால் சரி. ரயில்வே அமைச்சகமே பஜனைக்கு லைட் அடிக்கும் போது சாதாரண அதிகாரிகள் எங்கே ரெட் லைட் சிக்னல் போட போகிறார்கள்? பிஜேபி ஆட்சியின் கேலி கூத்துக்கு அளவே இல்லையா? ரயில் என்பது மக்கள் பயணம் செய்வதற்கான ஒரு வாகனம். அதை பூஜைக்கான அறையாக மாற்றுவது எத்தகைய விபரீதம்? பிஜேபி சங் பரிவார்களை பொறுத்தவரை எதிலும் மதவாத கண்ணோட்டம்தான். மக்களை வேறு வகையில் சிந்திக்க விடாமல் இந்துத்துவா கலாச்சார குடுக்கையில் அடைத்து விட்டால் போதும் என்று கருதுகிறார்கள் போலும். இதை பற்றியெல்லாம் இந்த ஊடகங்களுக்கு கவலை இல்லை. இதனை கண்டித்து எழுதாது. ரயில் பயணிகள் தங்களுக்குரிய இடத்தில் அமர்வதற்கு முன் தினமலர் ஏடு உட்கார்ந்து விடுகிறது. இதனை எப்படி அனுமதிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. தினமலர் ஏடு தனது பார்ப்பனிய நச்சுக்காற்றை நாள்தோறும் பரப்பக்கூடியதாகும். பயணிகள் விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் மீது திணிக்கும் போக்கை எதிர்த்தாக வேண்டும். விரும்பாதவர்கள் வெளியே தூக்கி எறிந்தால்தான் இதற்கு ஒரு முடிவு வருமோ என்று எண்ண தோன்றுகிறது என விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. ஏற்காடு தொகுதியில் 100% வாக்குப்பதிவு சாதித்த மலை கிராம மக்கள் தமிழ்நாட்டிற்கே முன்னுதாரணமாக விளங்குகிறது. மணிப்பூரில் தொடரும் வன்முறை போராட்டங்கள் தொடர்வதால் கல்வி நிறுவனங்கள் மூடல், போக்குவரத்து பாதிப்பு. இஸ்ரேல் காசா மோதல் குறித்து மோடியின் மௌனம் என காங்கிரஸ் கண்டனம். இஸ்ரேலில் உள்ள ஒரு கொலையாளி ஆட்சிக்கு முந்தைய எந்த ஒரு அரசும் இத்தகைய ஒற்றுமையை வெளிப்படுத்தியதில்லை என்று விமர்சனம். JNU பல்கலைக்கழக ஊழியர்களின் குழந்தைகளுக்கு 5% இடஒதுக்கீடு அளிப்பதற்கு JNU ஆசிரியர்கள் எதிர்ப்பு. இம்முடிவு பிற்போக்குத்தனமானது மற்றும் சமத்துவமற்றது என விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு ஆகியவற்றிற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும் குழப்பத்தை உருவாக்கி எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் நோக்கில் மட்டுமே ஒன்றிய அரசு இவ்விரண்டையும் இணைத்ததாகவும் தி இந்து குழுமத்தின் இயக்குனரும் மூத்த பத்திரிகையாளருமான என்ராம் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட SIR நடவடிக்கைக்கு பிறகு தேர்தல் நடைபெற்ற புதுச்சேரி, மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் வாக்குப்பதிவு சதவிகிதம் கணிசமாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த முறை பதிவான அதிகப்படியான வாக்குப்பதிவுக்கு வாக்காளர் பட்டியலில் செய்யப்பட்ட அதிரடி மாற்றங்களே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் நடப்பு தேர்தலில் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க சென்னையில் இருந்து இதுவரை 6.27 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சென்னை புறநகர் ரயில் பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நகரின் 2வது குளிரூட்டப்பட்ட
ரயில் சேவையை விரைவில் தொடங்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. வாட்ஸ்அப் செயலியை மெட்டா நிறுவனம் வாங்கிய பிறகும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பயனாளிகளின் வசதிக்கு ஏற்ப அவ்வப்போது புதிய அப்டேட்டுகளை வழங்கி வருகிறது. வெடி விபத்தில் 14 பேர் பலி. திருச்சூர் பூரம் திருவிழாவில் வான வேடிக்கை நிகழ்ச்சி ரத்து. 2026 தேர்தலில்தான் வாக்குப்பதிவு அதிகம். தமிழகத்தில் 1952ஆம் ஆண்டு முதலான சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றில் 2026 தேர்தலில்தான் வாக்குப்பதிவு அதிகம். தமிழகத்தில் 1952ஆம் ஆண்டு முதலான சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றில் 2026 பேரவை தேர்தலில்தான் அதிக வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்தியாவில் உள்ள சாம்சங் தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மே 21 முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். வரும் நாட்களில் எரிபொருள் விலை உயரலாம் என்று கூறப்படுகிறது. இந்திய நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் கடுமையாக உயரக்கூடும் என்று முன்னணி உள்நாட்டு தரவு நிறுவனமான கொடக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு முடிந்ததன் காரணமாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் சில தளர்வுகள் அறிவிப்பு. இந்தியாவின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களான IIT மற்றும் IISc ஆகியவற்றில் இளநிலை படிப்புகளில் சேருவதற்கான JEE அட்வான்ஸ்ட் நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மாநிலத்தின் மின்சார தேவை முன் எப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்துள்ளது. ஏப்ரல் 17ஆம் தேதியை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி வரை இரண்டாவது முறையாக மின் தேவை 21,000 மெகாவாட்டை கடந்துள்ளதாக மின் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய அரசின் பாடத்திட்டமான CBSE மாணவர்களின் சுமையை குறைக்கும் வகையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முக்கிய மாற்றத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டு முதல் ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தப்படும் என அறிவித்துள்ளது. மண்ணச்சநல்லூர் வீராங்கனை அரங்கநாயகி அம்மையாருக்கு நமது வீர வணக்கம் என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் விடுத்துள்ள இரங்கல் அறிக்கை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. மகாராஷ்டிராவில் BA சிவில் சர்வீஸ் தேர்வின் போது மாணவர்கள் கைபேசி பயன்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகள் மாணவர்களிடம் ரூபாய் 300 வாங்கிக் கொண்டு தேர்வு அறைக்குள் கைபேசிகளை அனுமதித்ததாக கூறப்படுகிறது. இந்த காணொளி இணையத்தில் வைரலானதால் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மேலும் துறை ரீதியாக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்துகின்றனர். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி ஏப்ரல் மாதம் முழுவதும் சிறப்பு தள்ளுபடி விலையில் நமது பெரியார் புத்தக நிலையத்தில் ரூபாய் 930 மதிப்புள்ள 10 புத்தகங்கள் 30/4/2026 வரை ரூபாய் 700க்கு கிடைக்கும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடியில் புத்தகங்கள் ரூபாய் 740 மதிப்புள்ள 8 புத்தகங்கள் சிறப்பு தள்ளுபடியில் 30/4/2026 வரை ரூபாய் 550க்கு கிடைக்கும். புத்தகங்களை வாங்கி பயன்பெறுவீர். கோடை விடுமுறையை குழந்தைகள் கொண்டாட பெரியார் பிஞ்சு வழங்கும் பழகு முகாம் தஞ்சை வள்ளத்தில் ஏப்ரல் 27 முதல் மே 1 வரை நடைபெறுகிறது. விருப்பமுள்ள குழந்தைகள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இன்று 24/4/2026. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.